கேம் சேஞ்சரில் ஏன் பாடல்கள் இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ற கேள்விக்கு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஒரு பதிலளிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. தில்ராஜ் கணக்கு வழக்கு பார்க்காம நிறைய வட்டிக்கு வாங்கி இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு. 5 பாடல்களுக்கு மட்டுமே 90 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காரு சங்கர் சார். அந்த ஜரிகண்டி ஜரிகண்டி பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டுக்கே நீங்கள் டிக்கெட் கொடுக்குற காசு ஒர்த்தாக இருக்கும். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. ராம் சரண், கியாரா அத்வானி இந்த பாட்டுக்காக செம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு ஆடி இருக்காங்க. பிரபுதேவா தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு பாட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் அந்த பாட்டு மேலே பைத்தியமாக இருக்கேன் அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா சொல்லியிருக்காரு. இவர் சாதாரணமாக ஒரு பாட்டுக்கோ இல்லை படத்துக்கோ எவ்வளவு ஹைப் கொடுத்து பேச மாட்டார். அப்படி பேசுகிறாருன்னா கண்டிப்பாக அந்த பாட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இந்த கேம் சேஞ்சர் பற்றி நடிகர் சல்மான் கானும் RRR படத்தை விட டபுள் மடங்கு பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. சங்கர் சாரும் வழக்கமாக பண்ணுற மாதிரி தேவையில்லாத செலவுகளை இந்த படத்துக்காக பண்ணல. எல்லாமே கதைக்கு தேவைப்பட்டது. அதனால தான் இவ்வளவு செலவில் இந்த படத்தை முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் சங்கர் படம் ரிலீஸ் ஆகும் பொழுதுலாம் எல்லா நடிகர் நடிகைகளும் ப்ரொமோஷன் பண்ணி அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி விட்டுருவாங்க. ஆனால் அந்த எல்லா எதிர்பார்ப்பையும் அந்த படம் பூர்த்தி பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ரீசெண்டாக வந்த இந்தியன் 2ல் கேலண்டர் சாங் எதுக்கு வச்சாங்கன்னே தெரில. ஆனால் அந்த சாங்குக்கு கொடுத்த ஹைப் தான் நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. எது எப்படி இருந்தாலும் இயக்குனர் சங்கரோட மிகப்பெரிய உழைப்பிற்கு இந்த படம் ஒரு நல்ல அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோன்ற நம்பிக்கையில் தியேட்டரில் போய் இந்த படத்தை நம்ம பார்க்கலாம்.